உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்தது மத்திய அரசு. மாநிலம் விட்டு மாநிலம் செல்ல இ-பாஸ் தேவையில்லை என அறிவிப்பு. நீர்த்தேக்க தடுப்புச் சுவரை அகற்றக் கோரி கருப்பு கொடிகளுடன் மறியல். கிராம மக்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. ஒருவரையொருவர் கம்புகளால் தாக்கி நூதன வழிபாடு. 40க்கும் மேற்பட்டோர் மண்டை உடைந்தது. ஆடல் பாடல்களுடன் நடக்கும் இயற்கை வழி திருமணம். காலத்தால் மாறாத மலைவாழ் மக்களின் கலாச்சாரம். வணக்கம். வணக்கம். நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று காரணமாக முதல் கட்டமாக மார்ச் 25ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தற்போது 9ஆம் கட்ட ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 79,166,429 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதில் 72,1070 பேர் குணமடைந்துள்ளனர். 6,25,857 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1,19,502 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் 78% கொரோனா தொற்று 10 மாநிலங்களில் மட்டுமே உள்ளதாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், கடந்த 5 வாரங்களாக இறப்பு எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக கூறினார். கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 90.62% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட போது அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள்ளும் போக்குவரத்துக்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்றும் இ-பாஸ் நடைமுறை முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 60 வயதான அவர் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொரோனா தொற்றின் ஆரம்ப காலத்தில் அதனை விரட்ட கோ கொரோனா கோ என்ற முழக்கத்தை தொடங்கி வைத்தவர் திரு அத்வாலே என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் வழங்க வழிகாட்டுமாறு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் திமுக எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை திமுக உறுப்பினர்கள் திரு அமித்ஷாவிற்கு தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளனர். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு எழுதியிருக்கும் கடிதத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கும் மசோதா கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 40 நாட்களாக அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காத ஆளுநர் மேலும் 4 வார அவகாசம் தேவைப்படுவதாக இம்மாதம் 22ஆம் தேதி இட்ட கடிதத்தில் குறிப்பிட்டது சட்டமன்ற மாண்பிற்கு எதிரானது என்பதால் கடந்த 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கிவிட்ட நிலையில் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க காலதாமதம் செய்வதால் இந்த கல்வியாண்டில் அந்த மசோதாவின் நோக்கமே பயனற்றதாகிவிடும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க தமிழ்நாடு ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வழிகாட்ட வேண்டும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ள முகநூல் செய்தியில் பிரதான எதிர்க்கட்சி கொடுத்த உளப்பூர்வமான ஒத்துழைப்பை கூட நாகரிகம் இன்றி விமர்சனம் செய்யும் முதலமைச்சர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்காமல் மயான அமைதி காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வில் இரட்டை வேடம் போட்டு 2017ஆம் ஆண்டு அதனை அனுமதித்தது போல அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவையும் காற்றில் பறக்கவிடப் போகிறாரா என திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பதவி சுகத்திற்காகவும் ஊழல் முறைகேடுகளில் இருந்து பாதுகாக்கவும் மாணவர் நலனை எடப்பாடி திரு பழனிசாமி காவு கொடுக்கப் போகிறார்களா என்றும் அவர் வினவியுள்ளார். செம்பட்டி அருகே உள்ள நீர்த்தேக்க தடுப்பு சுவரை அகற்ற கோரி திண்டுக்கல்லில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூரில் காமராஜர் அணை உள்ளது. அணையின் நீர்வரத்து பகுதியான கன்னிமார் கோயில் அருகே பொதுப்பணித்துறையினர் 7 அடி உயரத்திற்கு தடுப்புச் சுவர் கட்டியுள்ளனர். இதனால் மலைப்பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் அணைக்கு வராமல் நரசிங்கபுர ராஜ வாய்க்காலில் சென்று விடுகிறது.
இதனால் அணையை நம்பியிருக்கும் ஆத்தூர், அனுமந்தராயன் கோட்டை, சூசைப்பட்டி, பாலராஜாக்காப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக தண்ணீர் கிடைக்காமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் ஆதாரமும் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் தேனி சாலையில் உள்ள பித்தளைப்பட்டியில் கருப்பு கொடிகளுடன் சாலை மறியல் செய்தனர். பின்னர் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அவர்கள் திண்டுக்கல், தேனி புறவழிச்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ஆத்தூர் தண்ணி வேணும், ஆத்தூர் டேம உடைக்கணும். எங்களுக்கு தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்படுற ஏழை மக்கள் எல்லாம் வந்து தடுப்பு சவரை உடைச்சு தீரணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்களுக்கு மாடு கண்ணு குடிக்கிறதுக்கு டெய்லி 100 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம். அடுப்பு சவரை உடைக்கணும். போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து செல்ல மறுத்த பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. தடுப்பு சுவரை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என ஆத்தூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் விஜயதசமியை முன்னிட்டு வழிபாடு என்ற பெயரில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் 40க்கும் மேற்பட்டோருக்கு மண்டை உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள தேவருக்கட்டா குன்றின் மீது மல்லேஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் விஜயதசமி தினத்தன்று சுவாமி திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெறுவது வழக்கம். அப்போது உற்சவ மூர்த்திகளை தங்கள் ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காக 5 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கையில் கம்புகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை சம்பிரதாயமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த சம்பிரதாயம் பின்னர் பகையை தீர்த்து கொள்ளும் நிகழ்வாக மாறியது. இந்நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற விழாவின் போது ஆள் உயர கம்புகளுடன் திரண்ட கிராம மக்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை சுற்றி உற்சாகத்துடன் நடனமாடினர். பின்னர் சொந்த பகை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் 40க்கும் மேற்பட்டோருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வழிபாடு என்ற பெயரில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த அசம்பாவிதத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். கோத்தகிரி அருகே பழங்குடியின திருமணம் கரோனா தடுப்பு விதிமுறைகளை அனுசரித்து பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் வசித்து வரும் பல்வேறு பழங்குடியினர் இயற்கையை வணங்கி பெரியோர்களின் ஆசியுடன் திருமணம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கரிக்கையூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, செங்கல்புதூரை சேர்ந்த சீதை ஆகிய குறும்பர் இன ஜோடியின் திருமணம் கரோனா சூழலில் முகக்கவசம், தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து நடத்தப்பட்டது. வரதட்சணை இன்றி நடைபெற்ற திருமணத்தில் கீரை பாசி எனப்படும் கருகமணியில் செய்த தாலி மணப்பெண்ணுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் இயற்கை சார்ந்த கோவிலுக்கு வழிபாட்டுக்காக மணமக்களை ஊர்வலமாக அழைத்துச் சென்ற உறவினர்கள் பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து நடனமாடினர். குடையும் தடியும் கொடுத்து மணமக்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருவருக்கும் ஜாத்திக்காரர்கள் என்ற இருவர் நியமிக்கப்படுவதும், பிரச்சனைகள் ஏற்பட்டால் பெற்றோரிடம் தெரிவிப்பதற்கு முன் இவர்களிடம் முறையிடுவதும் வழக்கமாக உள்ளது. தம்பதியரில் ஒருவர் இறக்க நேர்ந்தால் 2 ஆண்டுகளில் மறுமணம் செய்து வைக்கப்படுவதும் பழங்குடியினரின் கலாச்சார அம்சமாகும். மனு தர்ம நூலில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய திருமாவளவனை கைது செய்ய கோரி பாஜகவினரும், அந்த புத்தகத்தை தடை செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. இணைய வழி கருத்தரங்கம் ஒன்றில் சில தினங்களுக்கு முன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மனு தர்ம நூலில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவரது தொகுதியான சிதம்பரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தச் சென்ற திருமதி குஷ்புவை முட்டுக்காடு அருகேயும், பாஜக மாநில பொதுச் செயலாளர் KT ராகவனை மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினர் பணிக்கு வந்த அரசு ஊழியர்கள் உள்ளே செல்ல ஆட்சேபம் தெரிவித்ததால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
சிதம்பரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தச் சென்ற பாஜகவினர் மயிலாடுதுறையில் கைது செய்யப்பட்டனர். கரூர், ஈரோடு, நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினர் திருமாவளவனுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதற்கிடையே பெண்களை இழிவுபடுத்தும் மனுநீதி புத்தகத்தை தடை செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். கேளம்பாக்கத்தை அடுத்த தையூரில் திருமதி குஷ்பு சிறை வைக்கப்பட்டுள்ள தனியார் விடுதி வாயில் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் சரமாரி தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தச் சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தருமபுரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அக்கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனுதர்ம நூலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இனி வருவது செய்தி துளிகள். பீகாரில் முதற்கட்டமாக 71 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நல்லாட்சி ஏற்பட பாஜகவிற்கு எதிரான மகா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகாரில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. குழந்தைகளை கவனித்துக் கொள்ள ஆண் அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஆனால் விடுப்பு எடுக்கும் ஆண் ஊழியர் மனைவியை இழந்தவராக அல்லது மனைவியை விட்டு பிரிந்தவராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்று மற்றும் பலி விகிதம் தினமும் குறைந்து வருகிறது. 3 மாதங்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 40,000க்கும் கீழே சென்று 36,469 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. தினசரி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையும் 488ஆக குறைந்துள்ளது. ஒரே நாளில் 63,842 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பாலியல் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணன் விட்டுச் சென்ற சமூக நீதி தீபத்தை வீறு கொண்ட விவேகத்துடன் முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய முக்கியமான கட்டத்தில் அவரது 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவருடைய கனவுகளை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு வந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLAக்கள் 18 பேருக்கு உரிமைக்குழு அனுப்பிய 2வது நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேரவைச் செயலாளர் மனு தாக்கல் செய்துள்ளார். குட்கா கொண்டு வந்தது உரிமை மீறலா இல்லையா என தீர்மானிக்க உரிமைக்குழுவிற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை வரும் 6ஆம் தேதி தொடங்குவதாக சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விற்பனையின் போது உடல்நிலை பரிசோதனை செய்த பிறகே பட்டாசு வாங்க வருபவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் 547 MBBS இடங்களும் 15 பல் மருத்துவ படிப்பு இடங்களும் உள்ளன. நீட் தேர்வில் முதற்கட்ட கலந்தாய்விற்கு தகுதி பெற்ற மாணவர்கள் www.mcc.nic.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை பதிவு செய்ய கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிய உள்ளாவூரில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி திருமுக்கூடலில் இருந்து சென்னை கோட்டையை நோக்கி நடைபயணம் செல்ல முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். பாலாற்றின் குறுக்கே உள்ளாவூரில் 1000 மீட்டரில் தடுப்பணை கட்டுவதாக கூறி தற்போது திருமுக்கூடலில் 850 மீட்டரில் தடுப்பணை கட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கோவையில் திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதாக கண்டித்து அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேட்டுப்பாளையத்தில் பழைய இரும்பு மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமாகின. தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைக்குறிச்சி கிராமத்தில் தாத்தா வீட்டில் தங்கியிருக்கும் 6 வயது மகனின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக மும்பையில் இருந்து பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊர் வந்துள்ளனர்.
கொரோனா ஊரடங்கால் சொந்த ஊரில் சிக்கிய மகளையும் மகனையும் காண 1400 கிலோமீட்டருக்கு மேல் செல்வம் சங்கீதா தம்பதி பயணம் செய்துள்ளனர். பொன்னேரி அருகே சிறுவாபுரி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிற்காக ஏராளமானோர் குவிந்தனர். தனிநபர் இடைவெளியின்றி பக்தர்கள் திரண்டனர். அவர்களை கட்டுப்படுத்த போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. போலீசார் இல்லாததால் கோயிலுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்சியில் லலிதா ஜுவல்லரி கடையில் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முக்கிய குற்றவாளி முருகன் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தான். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட முருகனின் உடல் கூறு ஆய்விற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பெஷாவார் நகரில் உள்ள மசூதியில் குண்டுவெடித்து 7 பேர் உயிரிழந்தனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மசூதி வளாகத்தில் பாடசாலை இருந்ததால் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவர். குண்டுவெடிப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 377 புள்ளிகள் உயர்ந்து 40,522 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 122 புள்ளிகள் அதிகரித்து 11,889 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்து 38,048 ரூபாயாகவும் 1 கிராம் 4,756 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 50 காசுகள் அதிகரித்து 66 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். விஜயதசமி நாளில் ஏடு தொடங்குவது நமது கலாச்சாரம். இங்கிலாந்து நாட்டுக்காரர் ஒருவர் இன மத மொழி வேறுபாடு பார்க்காமல் தமது குழந்தைக்கு தமிழில் அரிச்சுவடி கற்றுக் கொடுத்த காட்சி இது. ஓலம் செய் துங்க கரி உபத்து சூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் வெரி குட். கடைக்கு போகும்போது ரூபாய் நோட்டாக இருந்தால் சட்டை பையில் வைத்துக் கொண்டு போகலாம். இந்த கரன்சியை பாதுகாவலர்களின் துணையோடுதான் கொண்டு போக வேண்டும். மது போதையை விட மோசமாகிவிட்டது செல்பேசி போதை. அதில் மூழ்கி பொறுப்புகளை மறந்தும் துறந்தும் நடப்பவர்களை என்ன செய்யலாம்? விபத்து காப்பீடு திட்டத்திற்கு ஆள் சேர்க்க போகும் ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறவர்களிடம் இப்படி கூட நடக்கிறது என்று சொல்லலாம். கிரிக்கெட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேசிய விளையாட்டான ஹாக்கி உள்பட மற்ற விளையாட்டுகள் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்று பலரும் குறை கூறுகிறார்கள். கால்பந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்த கார்களை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை பாருங்கள். சிலர் போட்டித் தேர்வுகளை மறுபடி எழுதி அதிக மதிப்பெண்கள் வாங்கி ஆச்சரியப்பட வைப்பார்கள். அதுபோலத்தான் இந்த ஆடும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. சிலருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் பயம் விட்டு போய் நம்மையே மிரட்டுவார்கள். அப்படித்தான் இந்த யானையும் தவறு செய்துவிட்டது போல. மூத்தவர்களை
பராமரிக்கும் பொறுப்பு மேல் வெறுப்பு வந்ததால் இளைய தலைமுறையால் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் தங்கள் நிலையை நொந்து கொண்டுதான் நாட்களை கடத்துவார்கள். ஆனால் அங்கே புதிய நண்பர்கள் கிடைத்தால் இப்படி கூத்தும் கொண்டாட்டமும் களை கட்டும். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 2522 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக சென்னையில் 695 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை 4000ற்கு மேல் அதிகரித்துள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.